வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு சம்பந்தமா நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஃபைல்ஸ் கட்டையே அனுப்பியிருக்கீங்க. ஆமா, இது ஒரு பெரிய தொகுப்பு. ஜான்வரி 2024 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் ரிலீஸ் ஆன பல மில்லியன் பக்கங்கள் இதுல இருக்கு. சரி, பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட ஒரு வழக்கு எப்படி திடீர்னு ஒரு உலகளாவிய விவாதமா மாறுச்சு, பெரிய பெரிய அமைப்புகளோட தோல்வியை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுச்சுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இந்த தகவல் வெள்ளத்துல இருந்து முக்கியமான உண்மைகளை மட்டும் பிரிச்சு எடுத்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்க நோக்கம். சரி, ஒரு சாதாரண அவதூறு வழக்குல ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு சட்டமா மாறி அரசியல் ரீதியாவும் சர்வதேச அளவுலயும் பெரிய புயல கிளப்புச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் சில தனிநபர்களோட குற்றங்களை பத்தினது மட்டும் இல்ல. அதிகாரம், செல்வாக்கு, பணம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நீதி அமைப்பையே எப்படி முடக்கி போட முடியும், அல்லது இப்படியான குற்றங்களை கண்டுகொள்ளாம விட்டுருவாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்போ முதல்ல இந்த வெளிப்படைத்தன்மைக்கான கதவு எப்படி திறந்ததுன்னு பார்க்கலாம். சரி, இதன் தொடக்க புள்ளி வர்ஜீனியா கியூஃப்ரே. அவங்க கிஸ்லைன் மேக்ஸ்வெல் மேல 2015 போட்ட ஒரு அவதூறு வழக்கு. ஆமா, கியூஃப்ரே எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டவங்கள ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அந்த வழக்குல சமரசம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, சமரசம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த வழக்குக்காக சேகரிக்கப்பட்ட சாட்சியங்கள், இமெயில்கள், அப்புறம் அந்த விமான பயண பதிவுகள்னு ஆயிரக்கணக்கான பக்கங்கள், அதெல்லாம் பல வருஷமா ரகசியமாவே வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் எப்படி அது வெளியில வந்தது? மியாமி ஹெரால்டு பத்திரிகை ஒரு பெரிய சட்ட போராட்டமே நடத்தினாங்க. அதோட விளைவா 2024 ஜனவரியில நீதிபதி லொரேட்டா பிரெஸ்காவோட உத்தரவுப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த முதல் தொகுதி ஆவணங்கள் வந்தப்போவே பல அதிர்ச்சியான பெயர்கள் வெளியே வந்துச்சே. ஆமா, இளவரசர் ஆண்ட்ரூ, முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், ஏன் மைக்கேல் ஜாக்சன், டேவிட் காப்பர்ஃபீல்டு, இயற்பியலாளர் ஸ்டீவன் ஹாக்கிங் பேர் கூட இருந்துச்சு. ஆமா, இவங்க பெயர்கள் எல்லாம் முதல் முறையா அதிகாரப்பூர்வ நீதிமன்ற பதிவுகள்ல வெளியே வந்தது. இதுல குறிப்பா பாதிக்கப்பட்ட ஜோஹானா ஸ்ட்ரோபர் கூட சாட்சியம் ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுச்சு. ஆமா, அவங்க இளவரசர் ஆண்ட்ரூவோட நடத்தை பத்தியும் பில் கிளின்டனை பத்தி எப்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னு நேரடியா சில தகவல்களை கொடுத்திருந்தாங்க. அது வரைக்கும் வெறும் யூகங்களா இருந்த பல விஷயங்களுக்கு அது ஒரு வலுவான ஆதாரமா அமைஞ்சது. அப்போ நீதிமன்றம் மூலமா வந்த ஆவணங்கள் ஒரு பகுதி தான். ஆமா, ஒரு பகுதி தான். அமெரிக்க நீதித்துறை கிட்ட, அதாவது டிஓஜே கிட்ட இன்னும் பல ரகசிய கோப்புகள் இருந்துச்சு. அரசாங்கம் இதுல சரியா செயல்படலைங்கிற ஒரு அதிருப்தி இருந்துச்சு இல்லையா? பயங்கரமான அதிருப்தி. அதுதான் கடைசியில ஒரு புது சட்டத்துக்கே வழிவகுத்தது. அந்த எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படைத்தன்மை சட்டம், EFTA. கரெக்ட். 2025 நவம்பர் 19 அந்த சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, எப்ஸ்டீன், மேக்ஸ்வெல் தொடர்பான எல்லா கோப்புகளையும், வீடியோ, போட்டோஸ் உட்பட எல்லாத்தையும் டிசம்பர் 19, 2025க்குள்ள வெளியிடணும்னு டிஓஜேக்கு கட்டளையிட்டது. அந்த சட்டத்துல ஒரு முக்கியமான அம்சம் இருந்ததே, அதாவது அரசியல் தர்ம சங்கடம் ஏற்படும்னு எந்த தகவலையும் மறைக்க கூடாதுன்னு. ஆமா, அதுதான் அதோட சிறப்பம்சம். யாருடைய பேருக்கு களங்கம் வரும்னெல்லாம் பார்க்காம உண்மையை வெளியிடுங்கன்னு தெளிவா சொல்லுச்சு. ஆனா அரசாங்கம் அவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் வெளியிடலையே. இல்ல, அந்த டிசம்பர் 19 காலக்கெடு வந்தப்போ நீதித்துறை என்ன சொன்னாங்கன்னா, எங்க கிட்ட சுமார் 6 மில்லியன் பக்கங்கள் இருக்கு. ஆனா நாங்க இப்போ 1,25,000 பக்கங்களை மட்டும்தான் வெளியிடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? பாதிக்கப்பட்டவங்களோட தனி உரிமையை பாதுகாக்கணும், அதுக்கு நேரம் தேவைன்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ஓஹோ. ஆனா இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு. கடைசியா ஜனவரி 30, 2026 ஒரு பெரிய தொகுப்பு வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் பக்கங்கள், 2000 வீடியோக்கள், 1,80,000 போட்டோஸ். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துச்சு. ஆமா, அதுதான் இந்த முழு முயற்சியிலையும் நடந்த ஒரு கரும்புள்ளி. பாதிக்கப்பட்டவங்களோட அடையாளங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட ஆவணங்கள்ல கிட்டத்தட்ட 100 பாதிக்கப்பட்டவங்களோட ஓட்டுநர் உரிமங்கள், மருத்துவ பதிவுகள், ஏன் நிர்வாண புகைப்படங்கள் வரைக்கும் எதுவுமே திருத்தப்படாம, அதாவது அன்ரிடாக்டட் நிலையில பொது வழிக்கு வந்துருச்சு. நம்பவே முடியல. இது பாதிக்கப்பட்டவங்கள மனரீதியா மறுபடியும் ஒரு முறை தாக்குன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் குற்றவாளிகளோட பெயர்களை மறைக்க முயற்சி பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களோட அடையாளங்களை அம்பலப்படுத்துறாங்க. இது நீதித்துறை மேல இருந்த நம்பிக்கையே சிதைச்சிடுச்சு.
வழக்கறிஞர்கள் கூட இத பத்தி கடுமையா பேசியிருந்தாங்க. ஆமா, அமெரிக்கா வரலாற்றிலேயே ஒரே நாள்ல பாதிக்கப்பட்டவங்களோட தனி உரிமை இந்த அளவுக்கு மீறப்பட்டது இதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த தவறுகளை எல்லாம் தாண்டி இந்த ஆவணங்கள்ல இருந்து என்ன முக்கியமான உண்மைகள் வெளிவந்தது? அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பகுதி. 2007ல புளோரிடா வழக்கறிஞர்கள் தயாரிச்ச ஒரு குற்றப்பத்திரிகையோட வரைவு, அதாவது டிராஃப்ட் இண்டைட்மெண்ட் இந்த ஃபைல்ஸ்ல இருந்து கிடைச்சது. 2007லயா? ஆமா, கிட்டத்தட்ட 2 தசாப்தத்துக்கு முன்னாடியே எப்ஸ்டீன் மேலேயும் அவரோட 3 உதவியாளர்கள் மேலேயும் மத்திய பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய FBI கிட்ட போதுமான ஆதாரம் இருந்திருக்கு. அப்போ ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல? அதுதான் இங்க பிரச்சனை. அப்போதைய வழக்கறிஞர் அலெக்சாண்டர் அஹோஸ்டா ஒரு ரகசிய ஒப்பந்தம் மூலமா எப்ஸ்டீனை தப்பிக்க வச்சிருக்காரு. வெறும் மாநில அளவிலான சின்ன குற்றச்சாட்டுகளோட அந்த கேஸ் முடிக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு நிறுவன தோல்வி! ஆமா, அந்த ஒரு ஆவணம் இந்த சிஸ்டம் எவ்வளவு ஆழமா தோல்வி அடைஞ்சிருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது அரசியல் ரீதியாவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அமெரிக்க நாடாளுமன்றத்தோட மேற்பார்வை குழு பில் கிளின்டனையும் ஹிலாரி கிளின்டனையும் சாட்சியம் அளிக்க அழைப்பாணை அனுப்புனாங்க. அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்களா? இல்லைங்க, ஒரு 6 மாசம் சட்ட போராட்டம் நடந்துச்சு. கடைசியில சிறை தண்டனையை தவிர்க்க பிப்ரவரி 2026ல சாட்சியம் அளிக்க ஒத்துக்கிட்டாங்க. சர்வதேச அளவுலயும் இதோட அதிர்வுகள் இருந்துச்சே. ஆமா, இங்கிலாந்துல இதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. முன்னாள் பிரிட்டிஷ் அமைச்சர் பீட்டர் மாண்டல்சனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில நடந்த இமெயில் பரிமாற்றங்கள் வெளியாச்சு. அதுல என்ன இருந்துச்சு? 2008ல நிதி நெருக்கடி இருந்த சமயத்துல மாண்டல்சன் சில ரகசிய அரசாங்க தகவல்களை எப்ஸ்டீனுக்கு கொடுத்ததா குற்றச்சாட்டு எழுந்தது. ஓ, இது வச்சு ஸ்காட்லாந்து யார்ட் அவர் மேல பொது பதவியில் முறைகேடு செஞ்சதா ஒரு கிரிமினல் விசாரணையே ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் கிட்ட இருந்து மாண்டல்சன் பணம் வாங்கினதுக்கும் ஆதாரம் கிடைச்சதா சொல்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட $75,000 பெற்றதற்கான வங்கி பதிவுகள் கூட வெளியாச்சு. அதோட விளைவா பிப்ரவரி 2026ல அவர் தன்னோட கட்சி மற்றும் பிரபுக்கள் சபையிலிருந்து ராஜினாமா செஞ்சார். இவ்வளவு பெரிய போராட்டத்தோட மையமா இருந்தவர் வர்ஜீனியா கியூஃப்ரே. ஆனா இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடியே. ஆமா, அது ரொம்ப சோகமான விஷயம். ஏப்ரல் 25, 2025ல அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க இறப்புக்கு பிறகு அக்டோபர் 2025ல வெளியான அவங்களோட சுயசரிதை நோபடிஸ் கேர்ள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சொல்லப்போனா அந்த EFT சட்டம் வர்றதுக்கே அது ஒரு முக்கிய உந்துதலா இருந்துச்சு. அந்த புத்தகத்துல அவங்க இளவரசர் ஆண்ட்ரூ மேல திரும்பவும் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இல்லையா? ஆமா, இளவரசர் ஆண்ட்ரூ மேலையும் பேர் குறிப்பிடாத ஒரு பிரபலமான பிரதமர் மேலையும் அவங்க குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அது பிரிட்டிஷ் அரசு குடும்பத்துக்கு மேலும் பெரிய நெருக்கடி ஏற்படுத்துச்சு. கடைசியா இந்த ஆவணங்கள் எப்ஸ்டீனோட அந்த நெட்வொர்க் எவ்ளோ பெருசு, எவ்ளோ ஆழமானதுன்னு காட்டுச்சு. ரொம்ப ஆழமானது. நிதித்துறை ஜாம்பவான் லியான் பிளாக் மாதிரி ஆட்களுக்கு பெண்களை விட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அவரோட கூட்டாளிகள் பத்தியும் நிறைய தகவல்கள் வந்துச்சே. ஆமா, ஜீன் லுக் ப்ரூனல், சாரா கெல்லன் மாதிரி ஆட்கள் எப்படி சிறுமிகளை தேடி அவங்கள பழக்கி இந்த பாலியல் கடத்தல் இயந்திரத்தை இயக்கினாங்கிறதும் சாட்சியங்கள் மூலமா உறுதியாச்சு. ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆவணங்கள் வழியா நம்ம பாக்கும்போது இது ஒரு தனி நபரோட கதை இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. நிச்சயமா, இது பல வருஷங்களா உண்மையை மறைக்க முயற்சி செஞ்ச சக்தி வாய்ந்த அமைப்புகளோட தோல்வியோட கதை. வெளிப்படைத்தன்மைக்காக போராடிய வர்ஜீனியா கியூஃப்ரே மாதிரி ஆட்கள் கொடுத்த விலையோட கதை. ஆமா, இந்த 3.5 மில்லியன் பக்க ஆவணங்கள் இப்போ பொதுவெளியில இருக்கு. இது ஒரு முக்கியமான படிதான். ஆனா இந்த தகவல்கள் கூட நீதித்துறையோட குளறுபடிகளாலையும் அரசியல் சண்டைகளாலையும் சிதிக்கப்பட்டிருக்கு. எனவே உங்களுக்காக நாங்கள் விட்டு செல்லும் ஒரு சிந்தனை இதுதான். உண்மையான பொறுப்பு கூட்டல், அதாவது அக்கவுண்டபிலிட்டிங்கிறது வெறும் ஆவணங்களை வெளியிடுவது மட்டும்தானா? நல்ல கேள்வி. அல்லது நீதியை வழங்க வேண்டிய அமைப்புகளே தோல்வியடையும் போது அந்த பொறுப்பு கூட்டலுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ளும் உரிமையை உறுதி செய்வதற்கும் இந்த கொடூரத்தின் மையத்தில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் இடையில் சரியான சமநிலையை நாம எப்படி ஏற்படுத்துவது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.